வண்டி இப்படி அங்க வெயில்ல கொண்டு விட்டுருக்கா ஒண்ணு ஆவாதா? என்னதான் உட்காரும் போது டிக்கி சுடும், வேற என்ன செய்யும்? வண்டிக்குலாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியா? நானும் ஒரு ஸ்கூட்டி எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன் சின்ன பொண்ணு. உனக்கு ஓட்ட தெரியுமா? ஏக்கா எடுத்துக்கிட்டு பழகிக்கிட வேண்டியதாங்க. ஓட்ட தெரியாதுன்னு எத்தனை நாள் தான் ஸ்கூட்டி வாங்காம இருக்க முடியும்? யாராவி ஸ்கூட்டியை தரமாட்டாவோ ஓட்டி பார்க்கறதுக்கு? எங்கேயாவது கீழே போட்டுருமோன்னு பயப்படுதானே சிவாவ? உமா, நீ வேணா எனக்கு பழைய ஸ்கூட்டி எடுத்து ஓட்டி பாரு உமா. அது வீட்டுல சும்மா தானே நிக்குது. நல்லா ஒரு வாரத்துக்கு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க. சீக்கிரம் பழகிடலாம் ஸ்கூட்டி எல்லாம். அப்படியே சின்ன பொண்ணு, அப்ப நான் சாயங்காலம் போல வரட்டா? நானும் வரேன் சின்ன பொண்ணு. எக்க என்னத்துக்கு? ஏற்கனவே ஓட்டி கீழே கொண்டு போட்டு என் ஸ்கூட்டியை உடைச்சது காணாதுன்னா மறுபடியும் மாறிய உங்களெல்லாம் கைய வைக்க விட மாட்டேன். போயிருங்க தூர. அந்த ஸ்கூட்டிக்கு 10,000 கொடுத்து நான் செலவு பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ ஒரு நாள் தெரியாம நடந்துட்டு அதுக்கு நீ எப்பவும் நான் எடுக்கும்போது அந்த கீழே போட்டுருவேன் தான் இருப்பேன். யார் சின்ன பொண்ணு இப்படி செய்ய? அவளுக்கு கொடுப்பாளா, எனக்கு தர மாட்டாளாம். இது என்ன பிரச்சனையா இருக்குவே? அவ மெதுவா பார்த்து ஓட்டுவா. நீங்க மத்தவிய பொருள் எப்படா உடைக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பிய. வா, உன் ஸ்கூட்டி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். ஆமா வசந்தி, அந்த கடை என்னாச்சு வசந்தி? டெய்லி எங்க மாட்டுகளுக்கு புல்லு பறிக்க போகும்போது பாப்பேன், அங்க கெட்டி மட்டும் போட்டிருக்கா, ஒண்ணு தொடங்கின மாதிரி இல்ல. எங்க கடை வைக்கணும், உள்ள அந்த சேரு, அந்த மேக்கப் பொருள், வேற அந்த போர்டு அடிக்கணும், வேலை நிறைய இருக்குதுங்க. நல்லா பாக்கிறதுக்கு நீட்டா இருந்ததுக்கு எல்லாரும் வருவாவ. சும்மா ரூம் மட்டும் கட்டி வச்சா யார் வருவா? அதுக்குதான் ரூபா இல்லாம இருந்தாலும் முடிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இருந்தா ஒரு 2 லட்சம் தரியல. ஏன்டா எங்க இருக்குது? அதான் உங்க மம்மி வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பான். எப்படி ஒரு 10 லட்சமாவது கையில கொண்டு வந்திருக்க மாட்டானா? ஒரு 2 லட்சம் தாங்க, அடுத்த மாசமே தந்துருவேன். 2000 ரூபாய் தந்தாலே அடுத்த மாசம் தர மாட்டா. அதுக்கே ஓட்டனா 2 மாசம் போராடணும். இதுல வேற 2 லட்சத்தை நீ ஒரு மாசத்துல தந்துருவா அப்படிதானே? நாலு முடிய பத்தி எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காவல. வாயை மூடிட்டு போவாந்தல. நான் முன்னுக்கு வந்துடக்கூடாது உங்களுக்கு. ஆளுக்கு 50,000 தந்தா கூட போவாதான். ஆனா ஒரு தேவில உதவி செய்ய மாட்டேங்கிறீ. ஏன் எப்ப தொடங்குவான்னு கேட்டா எக்க யான்ட்டெல்லாம் இருந்தா கண்டிப்பா தருவாங்க. யார் நீ தானே? நல்லா தருவாமா? நீ வாயை மூடிக்கிட்டு இரு, ஏதாவது சொல்லிட போறேன். இந்த உமாவெல்லாம் பாரு, ஸ்கூட்டி எடுக்கிறதுக்குலாம் ரூபா வச்சிருக்காளாம். ஆனா ஒரு 50,000 தர மாட்டா. ஸ்கூட்டி 1 லட்சத்துக்கு எடுப்பா. எக்கு அப்ப என்கிட்ட இருக்கதெல்லாம் உங்ககிட்ட தந்துட்டு மாதிரி நான் என்னக்கா செய்வேன்? அதான் தந்திரியன்னு சொல்லி ஒரு மேக்கப் அடியதுக்கு நான் 20,000 வாங்குவேன். அப்படின்னா எத்தனை நாள்ல தந்துடலாம்? ஒரு மாசத்துல தந்துடலாம். அது புரியுதா உங்களுக்கு? நம்பவே மாட்டேங்கிறீங்களே என்னைய? ஆமாக்கு நம்பவே மாட்டேன் உங்களை. இப்படி எல்லாம் நீங்க பேசின மட்டும் அந்த ரூபா வாங்கிடலாம் நினைச்சீல? நீங்க எப்படிப்பட்ட ஆளு, அதுக்கு ரூபா வாங்கிட்டு எப்படி மாறுவிய எல்லாம் எங்களுக்கு தெரியும். தூரப்பாட்டி எப்ப ஒரு வழியை எல்லாம் வச்சுட்டேன். ரசம் லேசா கொதி வரணும். இந்த மட்டன் சுக்கால என்ன பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வந்தா போதும். சுவாறு பொடி வச்சிருக்கேன். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. செப்பா விசர்த்து ஊத்துவே. கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்குவோம். சர்மி, ஏ சர்மி. என்னம்மா? மக்களே சுவாறு பொடி வச்சிருக்கேன். அது முதல்ல ஒரு 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிரு. இந்த ரசம் லேசா கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிரு. ரொம்ப கொதிக்க கூடாது. இந்த மட்டன் சுக்கா ஒரு 5 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிரு. எங்கம்மா பொரிய இப்போ? வெளியே போய் கொஞ்ச நேரம் இருக்க முடி. காலெல்லாம் வலிக்குவே. விசர்த்து ஊத்து ஊப்பதுக்கு அவ்வளவு வேலையை நின்னு செஞ்சு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. அம்மா அங்க வெளியே போய் இருந்துக்கிட்டேன். அங்க எல்லாரும் வந்திருக்காவல்லம்மா, எல்லாம் வெளியே போய் உட்கார்ந்துருக்காவ. அம்மையும் போய் கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு வரேனா. 12:30க்கு அப்பா வந்த உடனே அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த அனுப்பிடலாம். சரி, நான் பாத்துக்கிட்டேன். திரும்பியும் சொல்லி சுவார் தீஞ்சு போயிரும். அடியிலலாம் லேசா பொடி வச்ச உடனே ஆஃப் பண்ணிரு. ரசத்தை கொதிக்க விட்டுறாத, நல்லா இருக்காது. சரிம்மா. எல்லாத்தையும் சிம்ல தான் வச்சிருக்கேன், பாத்துக்க. ஆட்டு இந்த போனை பாத்துட்டு மறந்துடாத சர்மி. சரிம்மா, சொல்லிட்டீல போங்க. கொஞ்ச நேரம் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கலாம். லட்சுமி அக்கா, குமாரி நீட்டு கழுதுனால என்னாச்சு? அது மார்க் வந்துட்டு சின்ன பொண்ணே. ஆமா, இங்கிலீஷ்லாம் தெரியுமா? அப்படியே எவ்வளவுக்கு மார்க்? குமாரி எடுத்த மார்க்க தனி வீடியோவா போடியணுமா? அப்பா அவிய கூட சேர்ந்து நீயும் பாரு சின்ன பொண்ணே. ஏக்க எனக்குமா சர்ப்ரைஸ்? பாக்கையிலுக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுப்பீனா எனக்கும்ல தரிய. சரி, உனக்கு தெரியாதுல, அதான் நீ அதிலே பாரு. எனக்கு தெரியுமா லட்சுமி, நான் சொல்லட்டா? அட நீங்க வேற சும்மா இருங்கக்க. நீங்க சிரிக்கத பார்த்தாலே தெரிவுக்க. எப்படி அவன் நல்ல மார்க் தான் எடுத்துப்பான்னு நினைக்கேன். அப்படி இல்லன்னு சொல்ல முடியாதுமா. சரி, நீங்க ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாண்டா, நான் வீடியோலயே பாத்துக்கிட்டேன். ராணிக்கு வாங்க உட்காருங்க. சரி லட்சுமியா. எப்பா இருக்கலாம்தால காத்தாடன்னு வந்தே மத்துக்க. வெசப்பு என்ன வெக்கையா இருக்கு தெரியுமா உள்ள? ஆமா, வெளியே வெக்க காத்து தானே கிடைக்குது. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து முடிச்சாச்சா? முடிச்சிட்டேன் வசந்தி. கடைசியில எல்லாத்தையுமே லேசா கொதி வரணும் மத்துக்க. அதான் சிம்ல வச்சுட்டு அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன செய்யால தெரியல. சரி, நான் தான் இன்னும் குழம்பு வைக்காம இருக்கேன். ஏன் மீன் கரவி வரலையோ? அந்த அண்ணன் இன்னும் காணலையேக்க. உங்ககிட்ட நம்பர் எதுவும் இருக்குவா? இல்லையம்மா, நம்பர் வாங்கி வைக்க பழக்கமே கிடையாது. எப்பவும் கரெக்டா வந்துருவாப்ல. இன்னைக்கு எப்ப வரமாட்டாப்ல இருக்குமோ? அதான் எனக்கும் தெரியல. பக்கத்து தெருவுக்கு எதுவும் போயிருப்பாரா? கோமதிட்ட வேணா போன் பண்ணி கேக்கட்டா? கேட்டு பாருமா. அவளுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமா, கேட்டு பாக்கங்க. என்ன உமா, இவனுக்கு ஒரு துணியை கூட போடாம இருக்கா? யாங்க
போகணும். எப்படி போவா? இப்பமே பழக்குமா? இப்படி பழக்காத. மாரியவனுக்கு அப்ப எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். சரிக்கா. இழுவ ஒரு போன் அடி இழுவ. அடிக்கேங்க. ஹலோ கோமதி அக்கா. என்ன உமா? ஏக்கா மீன்காரவியே உங்க தெருவுக்கு வந்தாவளா? ஆமா உமா, இப்பதான் மீன் வாங்கிட்டு இருக்கேன். ஏன் உங்க தெருவுக்கு இன்னும் வரலையோ? ஆமா, இன்னும் காணலக்கா. அதான் கேட்டேன். சரி, அங்க நிக்காருனா அப்ப வருவாரு. நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிருங்க, இங்க தேடியாவன்னு சொல்லி. சரி சரி, நான் சொல்லேன். வச்சிரட்டா? ஆட்டுக்கா வச்சிருங்க. என்னடா உமா? இப்பந்தான் அவிய தெருவுல நிக்காராங்க. வர சொல்லின்னு சொல்லியிருக்காவக்கா, வந்துருவாவ. அப்படி அப்ப இன்னைக்கு நேரம் தான் வந்திருக்காரு. சரி வரட்டு. முத்துக்குமார் வரா? ஏமா சாவி நீயா வச்சிருக்க? ஆமா மக்கா, என்கிட்ட தான் இருக்குது. நீ வரதுக்கு நேரம் சொன்னல. சொன்னேமா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். நீ வீட்டுக்கு வாரியா இப்படி? வரணும் மக்கா. பைக்ல இருந்தல அவங்கள வந்துட்டா. சரி வா. எதே சந்தியாலங்க? உள்ளதா மக்கா இருக்கா? கூப்பிடணுமா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. இன்னைக்கு தானே கிளம்பியா? ஆமா ஆமா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லிருங்க. வேணா கூப்பிடு, நீ சொல்லிரு. பரவாயில்ல, அவங்க ஏதாவது பேக் பண்ணிட்டு இருப்பா. இருந்துட்டு போட்டு சொல்லிருங்கண்ணே. சரி மக்கா. சின்ன பொண்ணு உமா போயிட்டு வரே. வசந்தி பாய். சரிக்கா, போயிட்டாங்க. ராணி போயிட்டு வரேன்னு. சரி லட்சுமி, போயிட்டு வா. யாரட்டா மக்கா? யாருங்கம்மா? எப்பா என்ன அவசரமா இருக்கு விடு. பிடிச்சுக்கிடுங்கம்மா. சரி பிடிச்சுக்கிடு. போறது பாரு, இந்த சின்ன பிள்ளைங்க பின்னாடி இருந்து அப்பாய கட்டி பிடிச்சிருக்கும் தெரியுமா? அப்படி போறது பாரு உமா. ஆமா, அப்படிதான் இருக்குன்னு. தாய்களவே டாடா. சும்மா இரு சின்ன பொண்ணு. அவன் மவன் கிட்ட வச்சு இப்படி சொல்லாத, கோவப்படுவா. அப்ப கோவப்பட்டு தான் போறவள, ஒன்னும் சொல்லாம போறவள. ஆமா, மவன் கிட்ட வச்சு சொல்லும்போது அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். சரிக்கா, இனி சொல்ல மாட்டேன்னு. ஆனாலும் இப்படிப்பட்ட பைக்ல எல்லாம் ஏறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. பின்னாடி எப்படி தூக்கி இருக்கும் பத்தியில, அதுல எப்படி தைரியமா இருந்து போறாவ. ஆமா, லட்சுமினால போறா. நாமள நல்லா பயந்துருவேன். இந்த புல்லட்ல இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? டடடடன்னு சத்தம் போடாது. ஆனால் நான் பயந்து பயந்து தான் இருப்பேன். பத்துக்கு இங்கே கூட இருக்கும்போது இந்த பைக்ல எல்லாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா. நாமளும் பயப்படவே மாட்டேங்க. ஆமா, எலிவரட்டில போறதுக்குலாம் யாரு பயப்படுவா? ரொம்ப கிண்டல் அடிக்காதன்னு சின்ன பொண்ணு. எக்ஸல் வச்சிருக்கோட அவ்வளவு இதா உனக்கு. பாரு, நாங்களும் பெரிய பைக் வாங்கியோம். ஏக்க, நீங்க வாங்க கூடாதுன்னு சொல்லல. நீங்க எனக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. இதையே நான் சொன்னேன். பெரிய பைக்ல போனால நான் பயப்படாம போவேன்னு சொன்னேன். அப்படியா? சாரிக்க. நானும் இத சொல்லுதியன்னு நினைச்சிட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். பெரிய பைக்ல எல்லாம் நீ போயிருக்கிறியா வசந்தி? இல்ல. மாறி என்னன்னு சொல்லா? இல்லக்கா, பயம் இல்லாம போயிருவேன்னு ஒரு நம்பிக்கை தான். அப்படியா? சரி சரி. யாமக்கா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். வீட்ல போனா சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கிருந்த பாத்துக்க. இனி போன்லாம் தரமாட்டேன். அதுல ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு விளையாட்டு பொருள் அம்மா வாங்கி தந்திருக்கேன். அதுல விளையாடிக்கிட்டே சாப்பிடு. இனி அக்கா வந்த பிறகு சாயங்காலத்துக்கு மேலதான் டிவியே பாக்கணும் பாத்துக்க. ரொம்ப சலிச்சுக்கிட்டே உமா. ஆமா, எப்படி போக மூஞ்சி பெரிய ஆளு மாதிரிதான். என்னென்ன மீன் இருக்குது? சாலை இருக்கு, நெத்திலி, காணாங்குளுத்தி, சங்கரா, பாறை, வஞ்சிரம் எல்லாம் இருக்குமா? என்ன வாங்குறிய? என்ன வாங்க? என்ன பாறை எவ்வளவு? கிலோ 600 பத்துக்க. 600? வேற எந்த காணாங்குளுத்தி? அது 200. ஆமா, நீ ஒத்தைக்குதான் வாங்குறதுக்கு இங்க என்னைய கூப்பிட்டியாக்கும்? வேற ஒருத்த விலையும் காணையில. நான் ஒருத்திதான். அங்க உமா வேற ஏதோ கறி வச்சுட்டாளா? ராணி அக்கா வீட்டுல அவிய காலையில வேற இடத்துல போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாவ. நான் தான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேனே. இப்படி நீங்க 12:30 வந்தா எப்படி? நீ எப்ப முளை வரைச்சி குழம்பு வைக்குது? இங்க நான் சீக்கிரமே வந்துட்டேன் பத்துக்க. 11 மணிக்கு எங்க வடக்கு தெருக்கு போனவன் இவ்வளவு நேரம் ஆயிருக்குது. அங்க அத்தனை வீட்லயே மீன் வாங்கினவ. நீ பையன் அப்பமே அவட்ட கியாட்டு நடந்து வந்திருந்தானா அங்க வச்சு வாங்கிருக்கலாம். 11:30 வாங்கி இந்த நேரத்துக்கு குழம்பு வச்சு நீ சாப்பிட்டுருக்கலாம். இங்கே உட்காந்துட்டு இருந்தியா? வர வேண்டியதானே அங்க மாற நடந்து. யாம்னே, நாங்க இங்க எல்லாரும் மீன் வாங்கும் போது வடக்கு தெருல மீன் விக்கணும்னா கரெக்டான நேரத்துக்கு நீ யாராயிட்டுன்னு ஓடுவியே. அப்ப தெற்கு தெருவை பார்த்தா உங்களுக்கு இதா இருக்குவோ? ஒரு ஆள் வாங்கினாலும் நீங்க தான் அங்க வரணும். அப்படி இல்ல நான் ஒண்ணு அங்க வர முடியாது. அவள்கிட்ட போய் இதை சொல்லி பாருங்க. தெற்கு தெருல வித்துட்டு இருந்தே நீ வடக்கு தெருல இருந்து வர வேண்டியதானே? அவ்வளவுதான். அடுத்த நாள் நீங்க அங்க மீன் விக்க போக முடியாது. அப்படி ஆக்கி போடுவாள். இங்க வந்து இந்த கதை விட்டுட்டு இருக்கிறீங்க. அதான் அங்க உள்ளவளை பத்தி தெரியுமே. அதான் ஒண்ணு பேச முடியாது. உங்ககிட்ட பேசலான்னு பேசியே. சரி, மீனை வாங்கு. எந்த மீன் வேணும்? பாறையில ஒரு 1/2 கிலோவும் காணாங்குளத்தில ஒரு 1/2 கிலோவும் போடுங்க. ஆட்டாட்டு. சரி, நான் எடுத்துக்க. சரி, நம்மளுக்கு இது போதும். பாறை மீன்ல குழம்பு வச்சுட்டு காணாங்குளத்தையும் பொரிச்சிட வேண்டியதான். சரி, பாப்போம். சரி சரி, போய் குழம்பு போய் போ. சின்ன பொண்ணு நல்லா இருக்குவா? ரொம்ப நல்லா இருக்குனே. நம்ம ராணி அக்கா வைக்காத சொல்லியே வேணும். நல்ல டேஸ்டா வச்சிருக்காவ. ரசம்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா புளிப்பும் தேவைக்கேத்தால உரப்பு சூப்பரா இருக்குனே. சரி சரி, நல்லா சாப்பிடு. ஆமா ராணி,
என்னங்க? நீ இவள மட்டும் கூப்பிட்டுருக்கா, வேற உன் தோழிகள்லாம் யாரையும் கூப்பிடல? வசந்தி, உமா, லட்சுமி எல்லாரும் வந்திருந்தாவன்னு சொன்னால அவளையும் கூப்பிட்டு கொண்டு தானே சாப்பிட்ட? கூப்பிட்டேங்க, நான் கூப்பிடாம இருப்பேனா? ஆளாளுக்கு வீட்ல செஞ்சு வச்சுட்டு நீங்க முதல்ல சொல்லலக்கன்னு சொல்லிட்டாள்வ. வசந்திக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குமா, அதனால அவளே மீன் வாங்கி குழம்பு வைக்க போறேன். இப்பதான் மீன் வாங்கிட்டு போய் கழுவிட்டுடப்பான்னு நினைக்கேன். அப்ப கூப்பிட்ட பிறதான் ஒத்தியில வரலையோ? ஆமா, பிள்ளைதாச்சி பிள்ளைக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு சின்ன பொண்ணுக்கு மட்டும் கொடுக்கேன். யாம்னே, பிள்ளை வயித்துல இருக்கிறது வரைக்கும் நல்ல கவனிப்பவனே. நமக்கு கேட்காமலே எல்லாம் கிடைக்கும் தருங்க. பிறந்த பிறகு ஒரே பிள்ளையதான் பாப்பாவ. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டா? நான் அப்படியா? எப்பவும் உன்னை ஒரே போலதான் பாத்துக்கிடுவேன். ஆமா ஆமா, நீங்க உங்களை சொல்லலக்க. அப்படி சொல்லு. கடவுளே, நான் இப்போ உன்ட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல. எப்ப இங்க வந்து உன் முன்னாடி நின்னாலும் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இருப்பேன். ஆனா இனி உன்னை எப்ப இங்க பார்க்க போறேன்? சென்னைக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பேக்கிங்லாம் பார்த்தாதான் ரொம்ப படபடன்னு இருக்கு. இப்ப கிளம்பிடுவா. என்னால தாங்கிக்கிடவே முடியல. என் கூட தான் எப்பவுமே இருப்பா, என் கூட தான் விளையாடுவா. நாங்க ரெண்டு சேர்ந்து தான் தூங்குவோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ண போறேன். கஷ்டமா இருக்கு. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுத்துட்டு இருக்கேன். பிறந்ததுல இருந்து எங்கேயுமே தனியா விட்டது இல்ல. காலையில போனாலும் சாயங்காலம் மூஞ்சியை பாத்துருவேன். இனி எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஏமா, வா. ஏன் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது? எம்மா, ஒண்ணு இல்ல மக்களே, இங்க வாங்கம்மா. என்ன மக்களே, பார்த்து எடுத்து கவனமா இரு. சரிம்மா, நீங்க இப்படி அழாதுங்கம்மா. ஆள மாட்டேன். என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூம்ல நின்னு அழுதுட்டு நிக்க மாதிரி இருக்குவே? ஒண்ணு இல்லங்க. இப்படி அழுதுட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கு போவ தோணுமா? கண்ணை தொடச்சிட்டு ஒழுங்கா சிரிச்சிட்டு வழி அனுப்புறானி. சரி. சர்மி எங்கப்பா? அவ அங்க ரூம்ல நின்னு அழுதுட்டு நிக்கா. சர்மி எங்க வா சர்மி, அக்கா கிளம்பியா? ஏக்கா, என்னடி, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணியா? ஒண்ணு இல்லங்க. நீ இல்லாம எப்படிக்கா இருக்க போறேன்? சீக்கிரத்துல அங்க சொல்லிட்டு எனக்கு ஊர்லயே ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு வந்திருக்க. உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணுவோம் டி. எங்க போனாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவோம். வீட்லயும் சேர்ந்து தான் படுப்போம், சேர்ந்து கிடந்து போனை பாப்போம், சேர்ந்து ரிமோட்டுக்கு சண்டை போடுவோம் ரெண்டு பேரும். சாப்பிடி இதுல சண்டை வரும். என்னைய பத்தி அம்மைக்கு தெரிஞ்சதோட உனக்கு தான் எல்லாம் தெரியும். எப்படிடா மாத்தி மாத்தி மாட்டி விடலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்போம். இனி அதெல்லாம் எப்படி டி? ஏன் தான் கடவுள் இப்படி ஒரு இது வச்சாரோ தெரியல. பிறந்தே 20 வருஷம் சேர்ந்து இருந்துட்டு இப்ப இப்படி பிரிஞ்சா எப்படி இருக்கும்? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி போனா அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இப்ப வேலைக்கு போயிட்டு நீ எப்படி இங்கதான் வருவா திரும்ப? ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி விடு, எனக்கு மாதிரி அழுவியா வருவே. சர்மி, அழுதுட்டு இருக்காத. அக்கால நல்ல சந்தோஷமா வழிய நீ போயிட்டு எப்படி எனக்கு தீபாவளி வரும்போது லீவுக்கு வருவா? சென்னையில தானே இருக்கா, என்ன வெளிநாட்டுக்கா போயிட்டா? 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வர முடியும்னு சொல்லதுக்கு அடிக்கடி வரலாம் சர்மியா. ஏமா, ஸ்கூல் காலேஜுக்கு போற நேரம் தவிர எப்பமாவது நாங்க தனியா இருந்திருக்கோமா? எங்கனாலும் எப்படாலும் சேர்ந்துதான் இருப்போம். நீங்க கடைக்கு போயிட்டாலும் நாங்க 2 பேரும் மட்டும்தான் வீட்டுல இருப்போம். எப்படிமா முடியலமா? அதுக்கு அவளுக்கு பிடிச்சாட்டி வைக்க முடியும். அவளுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அவ வாழ்க்கையை செட்டில் பண்ணணும். அவ மாதிரி அதெல்லாம் பாக்கதானே செய்யணும். அதுவும் கரெக்ட் தான். ஏக்க, பாத்து போயிட்டு வானே. அங்க எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாது. சென்னைனாலே ரொம்ப இதா இருப்பாவ, அப்படி இப்படிம்பாவ, ரொம்ப ஸ்டைலா இருப்பாவ. உன்னை எதுவும் கிண்டல் அடிச்சாலும் எதுவுமே கண்டுக்க கூடாது. நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு கூட இருந்துக்கனே. சரிடி. சரி வாசந்தியா, கிளம்புவோம். சரிப்பா. ஏமா, வெளியாவது வாங்க. வாரி மக்களே, வா. சந்தியா, கரெக்டியா? ஆமாத்தே, போயிட்டு வரேன்னு. சரி மக்கா, பாத்து பத்திரமா போ. நல்ல வேலையை பாரு. மாசம் மாசம் வரக்கூடிய சம்பளத்தை அன்னைக்கு அனுப்பி விடுறே. இப்ப இதெல்லாம் யாராவது கேட்டாவளா? பிள்ளை போறத பத்தி நாங்களே சங்கடத்துல இருக்கோம். இப்ப ரூபா எல்லாம் அனுப்பணுமா? என்னால முடி. போயிட்டு வான்னு மட்டும் சொல்லுங்க. என்னத்துக்கு ரூபாய் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன சொன்ன கேட்கல எனக்கு. சவுட்டி தள்ளி விடுவேமா. அவ சம்பளத்தெல்லாம் மாசானா கொடுத்துருவா. என்னத்துக்கு இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படி கேளு சின்ன பொண்ணே. இது தப்பா எதுவும் சொல்லலலாக. உங்க முஞ்சியா யாழ் முளத்துக்கு இப்படி நீண்டிட்டு இருக்கு. இது நிறைய பிள்ளைகள் இப்படி சம்பாதிக்க போற இடத்துல மாதிரி சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு கொடுக்காதுங்க. அங்க உள்ள நல்ல லைஃப பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்க ஆசைப்படுவாவ. அப்படியே செலவழிச்சிட்டே இருப்பாவ. வீட்டுக்கு அனுப்பதும் கிடையாது. அதனால அப்படி சொன்னீங்க. இது சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? அப்பமே வீட்டுக்குள்ள போறேன்னுச்சு, அப்படியே விட்டுருக்கலாம் நானும். சரி விடு வசந்தி, அதெல்லாம் பத்தி பேசாத. ஏன் மோவா அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டா. ஏத்தே, நான் ஒண்ணும் மத்த பிள்ளைல மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு. என்ன தரந்தாலும் எங்க அம்மா அப்பாக்கு தெரியாமலாம் செய்ய மாட்டேன் ஒண்ணும். அப்படி இருந்தா சந்தோஷம் தான். இவா ஒருத்தி விட்டா அருவ போட்டுக்கிட்டு இருப்பா. சந்தியா, பத்திரமா போயிட்டு வா மக்களே. சரி தே, பாய். வினேஷ் குட்டிங்க உறங்கிட்டான் சந்தியா. அப்படியே அவனை நான் நல்லா மிஸ் பண்ணுவேன். கனிடா, வினேஷ்டா எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. செல்வா மாமா
சந்தியா பாய். சரி சின்ன பண்ணத்தே. 2 பேபிஸையும் நல்லா பாத்துக்கிடுங்க. வயித்துல இருக்க பேபியை நல்லா பாத்துக்கிடுங்க. குழந்தைலாம் பிறந்தா கண்டிப்பா பார்க்க வருவேன். சரி மக்களே, நீ வராட்டால் நான் விட்டுருவேனா? எப்படியாவது ஒண்ணு வர வச்சிட மாட்டேன். அதானே. சரி டே பாய். சரி, எப்படி ஆட்டோல யாரு மக்களே? ராணி கொண்டு விட்டுட்டு வந்துறேன். ஆட்டுங்க, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி. எக்க போயிட்டு கால் பண்ணுனே. சரி சரி, கண்டிப்பா பண்ணி.